ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சபையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொஞ்சம் மௌனமாக இருந்தால், ஏதாவது அத்தியாவசியமாக பேச வேண்டியிருந்தால் வெளியில் போய் பேசிட்டு சபையில் கொஞ்சம் மௌனமாக இருந்தால் கேட்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்காது என்பதை நான் கொஞ்சம் ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எனது உரையின் தலைப்புக்கு நான் வருவதற்கு முன்னால் ஒரு 5 நிமிடம் ஏற்கனவே பேசப்பட்ட உரையின் ஒரு குறிப்பை நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனது இணையதளத்தில் பெண்கள் இமாமத் சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதிய நேரத்தில் அதில் இப்படி வரலாற்றில் கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்ன அறிஞர்கள் இந்த தீர்வை சொல்லியிருக்கிறார்கள், இந்த அறிஞர்கள் இந்த தீர்வை சொல்லியிருக்கிறார்கள், இதில் 2இல் இதுதான் குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்றமான முடிவு என்று ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். அதற்கு கீழே ஒரு சகோதரர் குறிப்பெழுதுகின்ற பொழுது, இமாம்களை விட்டுவிட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் சொல்லி இருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை முன்வைத்தார். அதற்கு நாங்கள் பதிலளித்திருக்கவில்லை. இந்த இடத்தில் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் நான் சொல்வதனால் தௌஹீத் சகோதரர்கள் அனைவருக்கும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்கும் என்பதற்காக நான் சொல்லிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சில விடயங்கள் இன்னும் குமூதாக மூடலாக எமது தௌஹீத் சகோதரர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் 1 இஜ்மா என்கின்ற தலைப்பு, 2 தக்லீத் என்கின்ற தலைப்பு, 3 சலஃபியா என்கின்ற தலைப்பு, 4 அக்வாலுல் அஇம்மா இமாம்களுடைய கருத்துக்கள் என்கின்ற தலைப்பு. இந்த 4லும் இன்று வரைக்கும் ஒரு முழுமையான விளக்கம் யாராலும் கொடுக்கப்படவில்லை என்றுதான் நான் சொல்ல முடியும். ஒரு முழுமையான ஒரு விளக்கம் எல்லா பகுதிகளையும் ஆய்வு செய்து, ஏனென்றால் ஒரு பகுதியை முன்வைக்கின்ற பொழுது மற்ற மக்கள் இன்னொரு பகுதியை புரிந்து கொள்கிறார்கள், இன்னொரு பகுதியை முன்வைக்கின்ற பொழுது மற்ற பகுதியை புரிந்து கொள்கிறார்கள். இப்படியான ஒரு சர்ச்சை தொடர்ந்து இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆன் சுன்னா வழி நடந்த இஸ்லாமிய அறிஞர்களில் எவரும், குர்ஆன் சுன்னா வழி நடந்த இஸ்லாமிய அறிஞர்கள் எவரும் இதுதான் குர்ஆன் வசனம் சொல்லுகின்ற கருத்து, இதுதான் ஹதீஸ் சொல்லுகின்ற கருத்து என்று தெளிவாக இருந்தால் யாரும் எந்த அறிஞரையும் எந்த கருத்தையும் எந்த நபித்தோழரையும் எவரையும் அதற்கு மேலால் முற்படுத்துகின்றவர்களாக எந்த அறிஞரும் இருந்ததில்லை. குர்ஆன் சுன்னா வழி நடந்த இஸ்லாமிய அறிஞர்களில் எவரும் அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள் என்று தெளிவாக்கப்பட்டு விட்டால் அதற்கு மேலாக எவர்களுடைய கருத்தையும் எந்த நபித்தோழருடைய கருத்தையும் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் முற்படுத்துகின்றவர்களாக இருக்கவில்லை. சஹீஹுல் புகாரிலே நீங்கள் பார்க்கலாம், அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸராவிலே உரை நிகழ்த்துகிறார்கள். மிம்பரிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படை திரட்டி போயிருக்கிறார்கள் அல்லது உதவியாளர்களை தேடி போயிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்த அந்த ஜமல் யுத்தத்திலே உதவியாளர்களை தேடி போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சார்பாக அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். நிகழ்த்துகின்ற பொழுது அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு அல்லாஹ்வின் மீது யானாக எனக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நபி அவர்களது மனைவி. அன்னஹா ஜௌஜத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவதான் மனைவி, அது எனக்கு தெரியும். ஆனாலும் இன்னல்லாஹ யப்தலீக்கும், அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பின்பற்றுகிறீர்களா இறைவனை பின்பற்றுகிறீர்களா என்று தெரிந்து கொள்ள. இது அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரிலே சொல்லி காட்டுகின்ற ஒரு வார்த்தை. இதன் நோக்கம் என்ன? குர்ஆனும் சுன்னாவும் ஒன்றை சொல்லிவிட்டால்
இந்த உலகத்தில் எவரது கருத்தும் எந்த நிலைப்பாட்டினுடைய கருத்தும் அதுக்கு முரண்பாடாக கூடாது என்பதில் யாரும் கருத்து முரண்பாடுபடவில்லை. எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் கருத்து முரண்படவில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே வருகிறது தெரியுமா? குர்ஆனும் சுன்னாவும் ஒன்றை சொல்கிறது. அது நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்தே 2 முறையில் விளங்கி இருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்தே 2 முறையில் விளங்கி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? இது சில அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள், சில அறிஞர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். இதில் எமக்கு இன்னென்ன ஆதாரங்களை வைத்து இதுதான் சரியாகப்படுகிறது. இதற்காக அறிஞர்களை முன்வைப்பது, ஒரு கருத்தை சொல்வது ஒரு நாளும் பின்பற்றுவதாக என்ன செய்யாது, ஆகாது. ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சொல்லுவதும் எடுத்துக்காட்டுக்காக மேற்கோளுக்காக சொல்லுவதும் பின்பற்றுவதும் வேறு வேறு. ஒன்றை மேற்கோளுக்காக சொல்லுவதும் எடுத்து காட்டுவதும் பின்பற்றுவதும் வேறு வேறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கோளுக்காக இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய எந்த அடையாளங்களையும் நாங்கள் எடுத்து காட்டலாம், சொல்லலாம். பின்பற்றுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாரா, அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறானா, அல்லது விளங்கக்கூடிய வகையில் அது குர்ஆனிலும் சுன்னாவிலும் இருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நபி தோழர்கள் நடந்து கொண்டார்கள். இந்த அடிப்படையில் தான் பலர் நடந்து கொண்டார்கள். ஒரு அழகான ஒரு சம்பவம், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைக்காக தலைமை நிறுத்திவிட்டு மரணிக்கிறார்கள். அந்த படையை அனுப்ப கிடைக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறார்கள், அதாவது பலர் இவரை தலைமை எடுத்துட்டு இன்னொருவரை தலைவராக வைத்தால் நன்றே அப்படி என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறார்கள். அதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பரிந்து பேசுகிறார்கள் அன்சார்கள் சார்பாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மேலே இருந்தவர்கள் பாய்ந்து கீழே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாடியை பிடித்து சொல்கிறார்கள், அவ ஹபில் தயா உமர் இப்னு அல் கத்தாப், அவ ஹபில் தயா இப்னு அல் கத்தாப், ஏ கத்தாபுடைய மகனே, அறிவு போய்விட்டதா, புத்தி போய்விட்டதா? இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅமுருனி அன் அன்ஸியஹு, அவரை நியமித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை அகற்றுமாறு சொல்கிறீர்களா? அவ ஹபில் தயா இப்னு அல் கத்தாப், கத்தாபுடைய மகனே, புத்தி போய்விட்டதா? இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹ், நியமித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர். அன்புள்ள சகோதரர்களே, எந்த நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு மேலாக செல்லவில்லை. ஆனால் அந்த நபி தோழர்கள் ஒரு செய்தியை இப்படி விளங்கினார்கள், இவர் இப்படி விளங்கினார், இதில் குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்ற விளக்கம் இதுதான் என்று சொல்லக்கூடாது என்பது இருக்கிறதே, இது ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று ஹாரிஜியாக்களுடைய பண்புகளிலே ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன 2 முக்கியமான வார்த்தை ஹவாரிஜிகளுடைய பிரச்சனையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஹ்வானுனா பகவ் அலைனா, எமது சகோதரர்கள் அவர்கள். யார்? ஹவாரிஜிகள். எமது சகோதரர்கள் பகவ் அலைனா, எங்களுக்கு எதிராக கிளம்பி விட்டார்கள். எமது சகோதரர்கள் எமக்கு எதிராக கிளம்பி விட்டார்கள். இன்னொன்று சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரித பிஹல் பாத்தில், உண்மையான வார்த்தை. இந்த ஹவாரிஜிகள் பேசுவது உண்மையான வார்த்தை, ஆனால் அவர்கள் பாத்திலை தாக்கட்டாக வைத்து பேசுகிறார்கள். பேசுவது உண்மை, ஆனால் அதனுடைய எல்லை என்பதை பாத்திலை தாக்கட்டாக வைத்து பேசுகிறார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் இந்த தலைப்புகள் சம்பந்தமாக நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் இந்த தலைப்புகள் சம்பந்தமாக தேட வேண்டும், படிக்க வேண்டும். குர்ஆன் சுன்னா மட்டும்தான் மார்க்கம். இதற்கு மேலதிகமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் யாரும் ஒன்றை கூட்டவோ குறைப்பதற்கோ அதிகாரம் இல்லை, யாரும் அப்படி செய்யவும் இல்லை. ஆனால் ஒருவரை மேற்கோள் காட்டுவதும், ஒரு செய்தியை மேற்கோள் காட்டுவதும், நபித்தோழர்களை மேற்கோள் காட்டுவதும், அவர்களை பின்பற்றுகின்ற என்கின்ற தலைப்பில், அல்லது அவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு சில இடங்களில் முரண்பட்டது போன்ற சில கருத்துக்கள் வந்தாலும் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்தில் யாரும் சொல்லவில்லை. இந்த உம்மத்திலேயே குர்ஆன் சுன்னாவை எங்களை விட மிகவும் பின்பற்றியவர்கள் நபித்தோழர்கள். எங்களை விட குர்ஆன் சுன்னாவை விளங்கியவர்கள் நபித்தோழர்கள். விளக்கத்திலும் பின்பற்றுதல், வெறும் பின்பற்றுதலில் மாத்திரமல்ல, விளக்கத்திலும் பின்பற்றுதலிலும் அவர்கள்தான் சிறந்த சமுதாயம். சொர்க்கத்திற்கு போவதற்கு எதெல்லாம் சிறப்பு பண்புகளாக இருக்கின்றனவோ வஹும் யுசாரிஊன ஃபில் கைராத், நனவுகளில் அவர்கள்தான் முந்திக் கொள்வார்கள். இதில் யாரும் அவர்களில் போட்டி போட முடியாது என்கின்ற உறுதியான ஒரு கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனது தலைப்பு முஆஹதா ஈமானியா மஅ ரப்பில் ஆலமீன், இறைவனுடன் ஓர் ஈமானிய ஒப்பந்தம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பின் மூலம் நான் இந்த இடத்தில் சொல்ல வருவது என்னவென்றால், குர்ஆனும் ஹதீஸும் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, மார்க்கத்தை முன்வைக்கின்ற பொழுது பல கோணங்களில் எங்களுக்கு முன்வைத்திருக்கிறது. ஒன்று,
அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல், தாஅத்துல்லாஹி வ ரசூலி, இது ஒரு போக்கு. இன்னும் சில வகைகளில் வேறு விதமாக எல்லாம் குர்ஆனும் சுன்னாவும் என்ன இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை முன்வைக்கிறது. அதில் ஒரு முறைதான் வியாபாரம். வாழ்க்கை என்பது இறைவனுடன் நாங்கள் செய்கின்ற ஒரு வியாபாரம். அப்படி என்று குர்ஆனும் சுன்னாவும் முன்வைக்கும். ஒன்று பின்பற்றுதல் என்கின்ற கோணத்தில், இரண்டு இது ஒரு வியாபாரம். இறைவன் எங்களுக்கு கூலி தருகிறான், நாம் சில விஷயங்களை அவனுக்கு விற்கிறோம் என்கின்ற அடிப்படையில் முன்வைக்கிறது. இன்னொரு கோணம் என்ன தெரியுமா? உடன்படிக்கை. இறைவனோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், இந்த ஒப்பந்தத்தில் இன்னென்ன நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கின்றன, இந்த நிபந்தனைகளை மீறக்கூடாது, மீறாது விட்டால் இன்னது கிடைக்கும், இந்த வகை. இப்படி நீங்கள் குர்ஆனை சுன்னாவை அணுகுகின்ற பொழுது பின்பற்றுதல் என்ற கோணத்தில், வியாபாரம் என்கின்ற கோணத்தில், உடன்படிக்கை என்கின்ற கோணத்தில், எல்லா விதத்திலும் ஒரே விஷயத்தை இஸ்லாம் பல கோணங்களில் சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹி ஃபயக்துலூன வ யுக்தலூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ் தஆலா முஃமின்களிடமிருந்து அவர்களது சொத்துக்களையும் அவர்களது வாழ்க்கையையும் வாங்கிவிட்டான், அவர்களது உயிர்களையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான். இப்படி யாராவது இஸ்லாத்தை விளங்கி இருக்கிறோமா? பின்பற்றுதல் என்று விளங்குற, அல்லாஹ் சொன்னா பின்பற்ற வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் பின்பற்ற வேண்டும், விளங்கி வைத்திருக்கிறோம். இப்படி விளங்கி இருக்கிறோமா? என்ன, இறைவனோடு நாங்கள் ஒரு பிசினஸ் பண்ணுகிறோம் அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை இறைவன் ஏற்படுத்துகிறான். ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை எந்த கோணத்தில் அணுகுகிறானோ அந்த கோணத்தில் தான் அவன் அதில் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்புண்டு. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது ஒரு பிசினஸ். இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும், விலை கொடுத்து வாங்கி விட்டான். நீங்க யாராவது அல்லாஹ்வுக்கு வித்தீங்களா? வித்து இருந்தா உங்களுக்கு அந்த உணர்வு இருந்திருக்கு. இதுவரைக்கும் உங்களுக்கு அப்படி நம்ம விற்கவே இல்லையே, நம்மளோட வாழ்க்கையை நம்ம விற்கவே இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா நான் வாங்கிட்டேன்றான். இஷ்தரா, வாங்கிட்டேன், வாங்குவேன்னு சொல்லல, வாங்கி விட்டேன் என்கிறான். அப்ப அந்த உணர்வுக்குள் நாங்கள் வருவதுதான் இந்த ஈமானிய உடன்படிக்கையில் எம்மை சேர்த்துக் கொள்ளும். எந்த உணர்வு? நான் வித்துட்டேன். விற்று விட்டால் என்ன நடக்கும்? எனக்கு அதில் சுதந்திரம் இல்லை. அல்லாஹ் தஆலாவுக்கு கொண்டை நாம் விற்று விட்டால் அதில் எனக்கு சுதந்திரம் இல்லை. யாருக்கு சுதந்திரம் உண்டு? எவன் வாங்கினானோ அவனுக்கு தான் சுதந்திரம் உண்டு. டெம்பரரியா எங்களுக்கு வச்சுக்கிறோம். இங்க இருந்து நாங்க என்ன செய்யறோம், ஊர்ல, அதாவது ஊர்ல உள்ளவருக்கு, ஊர்ல இருந்து இங்க உள்ளவருக்கு ஒரு காணியை விற்கிறோம், ஒரு ஏக்கர் காணியை வித்துட்டோம். ஆனா எங்கட கையில தான் அது 20 வருஷமா இருக்குது. அவர் வரும் வரைக்கும் யாருக்கு உரிமை? எவருக்கு விற்றோமோ அவருக்கு தான் உரிமை. நம்ம கொஞ்சம் பாதுகாவலரா இருப்பது போன்று இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இஷ்தரா, முஃமினிலிருந்து வாங்கி விட்டேன். எப்பொழுது அல்லாஹ் வாங்கினான் தெரியுமா? நீங்கள் எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னீர்களோ அதுதான் நம்ம வித்துட்டேன். அதுதான் நாங்கள் இறைவனோடு வியாபாரத்துக்கு ஒப்பந்தம் போட்ட நேரம். என்ன நேரம்? நாங்கள் இஸ்லாத்திலே பிறந்து இஸ்லாத்திலேயே வளர்றோமே, இது நாம் அல்லாஹ்வுக்கு விட்டதுக்கு சமம். ஒப்பந்தத்தை முறிக்கலாமா? இப்ப முறிக்கலாம். உங்களுக்கு ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். யாராவது விரும்பினால் அவர் ஈமான் கொள்ளட்டும், விரும்பாதவர்கள் நிராகரிக்கட்டும். ஒப்பந்தத்தை என்ன செய்யலாம்? இப்பொழுதே முறித்துக் கொள்ளலாம். முறித்தா என்ன? அல்லாஹ் சொல்ற விலை கிடைக்காது, இறைவன் சொல்லுகின்ற விலை உங்களுக்கு கிடைக்காது. அன்புள்ள சகோதரர்களே, இதான் வியாபாரம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவேன் என்கின்ற இடத்திற்கு நாங்கள் வந்துவிட்டால் இறைவனுக்கு எமது உயிர்களையும் சொத்துக்களையும் நாங்கள் விட்டு விட்டோம். உலகத்திலேயே இந்த ரெண்டையும் தான் பெருசா நடக்கும். எது? ஒன்று பொருளாதாரம், இரண்டாவது உயிர். அதுல உயிர் என்ன செய்யும்? முதலிடத்துல நிற்கும். அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்ஃபுஸஹும், முதலாவது உயிர்கள், வ அம்வாலஹும், சொத்துக்கள். விட்டு விட்டோம். அன்புள்ள சகோதரர், சரி, விற்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பந்தம் இருக்கணுமே. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போராடுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போராடுவார்கள். போராட்டம் என்ன செய்யும்? ஃபயக்துலூன வ யுக்தலூன், அவர்களும் எதிரிகளை வெட்டி வீழ்த்துவார்கள், அதே நேரத்தில் இவர்களும் வீழ்த்தப்படுவார்கள். இவர்களும் வீழ்த்தப்படுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது வஅதன் அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன், இதுதான் தௌராத்திலும், இதுதான் இன்ஜீலிலும், இதுதான் குர்ஆனிலும் இறைவன் அளித்த உண்மையான வாக்கு. இறைவன் அளித்த உண்மையான வாக்கு. வமன் அவ்ஃபா பிஅஹ்திஹி மினல்லாஹ், உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் இறைவனை விட யார் நிறைவேற்றுவார்? அல்லாஹ் சொன்னா தருவேன்றான். நீங்க சரியா செஞ்சீங்க என்று சொன்னால் நான் உடன்படிக்கையை என்னை விட இந்த உலகத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது,
நிறைவேற்ற முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபஸ்தப்ஷிரு பிபைஇகுமுல்லதி பாயஅதும் பிஹி வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம். எனவே நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை இருக்கிறதே, இதில் உங்களுக்கு நல்ல செய்தி உண்டு, சுபசோபனம் உண்டு. வதாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம். அந்த வியாபாரத்தில் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டால் அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். காரணம், எந்த வெற்றிக்கு பின்னாலும் தோல்வி இருக்கும், எந்த இன்பத்துக்கு பின்னாலும் துன்பம் இருக்கும். ஆனால் சொர்க்கம் என்ற வெற்றிக்கு பின்னால் தோல்வி இல்லை, சொர்க்கம் என்ற இன்பத்துக்கு பின்னால் துன்பம் இல்லை. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்ற மகத்தான வெற்றி என்று சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சொல்லிட்டானே அல்லாஹ், ஜிஹாது செய்யுமா? சந்தர்ப்பம் இருக்குதா இந்த சூழல்ல? இல்ல. தொடர்ந்து சொல்றான். அது மட்டுமல்ல, ஒப்பந்தம் ஒன்றில்லாட்டி இன்னொன்று வரும். அத்தாயிபூன், எப்பொழுதும் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டவர்கள் எப்பொழுதும் பாவ மன்னிப்பு கேட்பார்கள். அல் ஆபிதூன், இறைவனை வணங்குவார்கள். அல் ஹாமிதூன், இறைவனை புகழுவார்கள். அஸ்ஸாயிஹூன், நோன்பு பிடிப்பார்கள், இறைவனுடைய பாதையில் போராடுவார்கள். நோன்பு பிடிப்பார்கள், இறைவனது பாதையில் போராடுவார்கள். அர்ராகிஊன சாஜிதூன், ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்வார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அல் ஆமிரூன பில் மஅரூஃபி வன்னாஹூன அனில் முன்கர், எப்பொழுதும் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹி வபஷ்ஷிரில் முஃமினீன், அல்லாஹ்வுடைய வரம்புகளை, வரையறைகளை எப்பொழுதும் பேணி வருவார்கள். இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள், சுபசோபனம் கூறுங்கள். சூரத்து தௌபா 112வது 111 112வது வசனம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒப்பந்தம் என்பது அவர்கள் தௌபா செய்வதற்கு, இறைவனை வணங்குவதற்கு, இறைவனை புகழ்வதற்கு, இறைவனை இறைவன் பாதையில் நோன்பு பிடிக்க, ஜிஹாது செய்ய, இறைவனுக்கு சுஜூது செய்ய, ருக்கு செய்ய, நன்மை ஏவ, தீமையை தடுக்க, இறைவனது வரையறைகளை பாதுகாக்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இது இறைவனோடு நாங்கள் செய்கின்ற ஒப்பந்தம். எதற்காக வேண்டிய ஒப்பந்தம்? அல்லாஹ் எங்களுக்கு தருகின்ற விலை என்ன? இறைவன் தருகின்ற விலை என்ன? அன்னலஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. நாங்க செய்யற வேலைக்கு சொர்க்கம் கூடையா குறைவா? அது சொர்க்கம் கொஞ்சம் விலை கூட, அது ஓவர் விலை. சின்ன விஷயத்தை விற்கிறோம், ஆனா பெரிய விலை இறைவன் தருகிறான். அவனாக படைச்சு, அவனாக எல்லாவற்றையும் தந்து அவனே வாங்கிக்கொள்றான். அதனால் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இறைவன் விலை பேசினான், ஃபஅக்லா தமனஹு, விலையை கூட தாரான். இறைவன் என்னது? விலையை கூட தருகிறான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க எப்பயும் உள்ளத்திற்குள் ஒரு சிந்தனை உண்டாக்கி கொள்ளுங்கள். இறைவனை பின்பற்றுகிறோம், இறைவனுக்கு வழிபடுகிறோம், தூதருக்கு வழிபடுகிறோம் என்ற சிந்தனைக்கு மேலால் இறைவனோடு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன், முறித்துக் கொள்ளக்கூடாது. இறைவன் வாக்கை நிறைவேற்றதா சொல்லி இருக்கிறான், முறித்துக் கொள்ளக்கூடாது. இந்த ஒப்பந்தத்தை முறிப்பது அது ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனதிற்குள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், சூரா ரஅதிலே சொல்லி காட்டுகிறான், 19 தொடக்கம் 25வது வசனம் வரைக்கும். அதாவது ஒரு சுருக்கமாக இதை வழங்குகிறோம். குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் ஓடராக சொல்லி காட்டுகிறான். அஃபமை யஅலமு அன்னமா உன்ஸில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக் கமன் ஹுவ அஅமா இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், உமக்கு இறக்கப்பட்டதுதான் உண்மை என்று நம்புகிறாரே, அறிந்து வைத்திருக்கிறாரே, அவர் குருடர் போன்றவர் அல்ல. உனக்கு இறக்கப்பட்டதான் உண்மை என்று நம்பி பின்பற்றுகிறாரே, அவர் குருடருக்கு சமனாக மாட்டார். இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பாருங்க, இதான் முக்கியம். செஞ்ச ஒப்பந்தத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். என்னோட ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், அதை ஞாபகப்படுத்துகிறான். அல்லதீன யூஃபூன பிஅஹதில்லாஹி வலா யன்குதுனல் மீசாக், அவர்கள் அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கையை முறிக்க மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். எப்ப உடன்படிக்கை செஞ்சீங்க? திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிற எல்லோருக்கும் சொல்ற, உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்ற, பனு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, பனு இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, எல்லா முஸ்லிம்களுக்கும் சொல்லுகிறான். அல்லதீன யூஃபூன பிஅஹதில்லாஹ், இறைவனோடு செய்த உடன்படிக்கையை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வலா யன்குதுனல் மீசாக், உடன்படிக்கை அவர்கள் முறிக்க மாட்டார்கள். என்ன உடன்படிக்கை? இதுதான் உடன்படிக்கை. இறைவனிடத்தில் சொர்க்கத்தை எதிர்பார்த்து நாம் இதை அர்ப்பணம் செய்கிறோம் என்று என்ன செய்திருக்கிறோம்? உடன்பட்டிருக்கிறோம். அதை முறிக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி யூஸல் வ யக்ஷௌன ரப்பஹும் வ யகாஃபூன சூஅல் அஸாப், அவர்கள் இறைவன் எந்த இரத்த பந்தங்களோடு சேர்ந்து நடக்க சொன்னானோ அவர்களோடு சேர்ந்து நடப்பார்கள். அதே போன்று இறைவனை பயப்படுவார்கள். நாளை மறுமையின் வேதனையின் தீய நிலையை அவர்கள் அஞ்சுவார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறார், வல்லதீன ஸபரு பித்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம் வ அகாமுஸ் ஸலா வ அன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா
வயத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யா உலாயிக லஹும் உக்பத்தார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் வல்லதீன ஸபரு பிதிகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம். முக்கியமான ஒரு இடம். இறைவனுடைய முகத்தை நாடி அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். இறைவனுடைய முகத்தை நாடி அவர்கள் பொறுமையாக இருப்பார்கள். இந்த வசனம் எம்மில் அதிகமானவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. பொறுமை என்கின்ற வட்டத்தை நாங்கள் சுருக்கி வைத்திருக்கிறோம். துன்பம் வந்தால் பொறுமை, வறுமை வந்தால் பொறுமை, நஷ்டம் வந்தால் பொறுமை, கஷ்டம் வந்தால் பொறுமை. அது அல்லாத பகுதியில் பொறுமை இல்லை. கோபம் வந்தால் பொறுமை. பொறுமை என்பது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி இருந்தால் வாழ்க்கையே பொறுமை என்று சொல்கிறது. வாழ்க்கையே பொறுமை. எப்படி பொறுமை? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. உன் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவி அதில் பொறுமையாக இருங்கள். அது எப்படி பொறுமையா இருக்கிறது? உள்ளம் என்ன செய்யும்? எங்களை அதாவது அலைக்கழிக்கும். அவர் தொழுகையை விட்டுட்டு போக சொல்லும். ஒரு நாள் தொழு, இன்னொரு நாள் தொழ வேண்டாம் என்று சொல்லும். உலக ஆசைகளை காட்டும். நினைக்க வேண்டும், நான் இப்பொழுது இறைவனோட ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறேன். எனக்கு அனுபவிக்கலாம், எனக்கும் அனுபவிக்க இடம் உண்டு. நான் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறேன். மூமினது வாழ்வு ஒரு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் உள்ளவன் சுதந்திரமாக அலைய முடியாது. எனக்கும் சந்தர்ப்பம் உண்டு என்று பொறுமை காப்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். பொறுமை வாழ்க்கை என்பதே பொறுமையாக இருக்கு. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். அப்படி இரண்டையும் கொண்டு இஸ்திஆனா செய்வது, உதவி தேடுவது இறையச்சம் உடையவர்களுக்கு தவிர மற்ற அனைவருக்கும் மிக கஷ்டமாக இருக்கும். பொறுமை என்பது வணக்க வழிபாடுகளிலும் வர வேண்டும். ஒரு தீமையான ஒரு விஷயத்தை, சாராயத்தை காண்றீங்க, ஏற்கனவே குடிச்சவர் திருந்தி இருக்கிறார், அவர் ஒரு போத்தலை கண்டாரு, ஞாபகம் வருது, சைத்தான் ஞாபகப்படுத்து வந்தானே குடிச்சதுதான் குடி அப்படி என்னது என்று சைத்தான் என்ன செய்யறான்? ஞாபகப்படுத்துகிறான். என்ன நினைக்க வேண்டும்? எனக்கு குடிக்க இயலும், எனக்கு ஆசை உண்டு, நான் ஆசை இல்லாதவன் அல்ல, ஆசை உண்டு, எல்லோருக்கும் வருகின்ற தூண்டுதல் எனக்கும் உண்டு. ஆனால் நான் இந்த இடத்துல விட்டு கொடுத்து பொறுமையாக இருந்தால் தான், விடுவதல்ல, பொறுத்தால் தான் சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்தில் கிடைக்கும். போதையற்ற சாராயம் சொர்க்கத்தில். விபச்சாரத்தின் பக்கம் உன் எண்ணம் தூண்டுகிறதா? தூண்டுவது இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் இருக்கும், எல்லோருக்கும் அது இருக்கும். அப்படி இருக்கின்ற நேரத்தில் உனக்கு ஆசை வருகிறதா? ஆசை வராமல் உனக்கு மாற முடியாது. ஆனால் உனக்கு அனுபவிக்க முடிந்தாலும் சந்தர்ப்பம் இருந்தால் என்ன நினைக்க வேண்டும்? இந்த இடத்துல பொறுத்தால் தான், என் கல்வை கட்டுப்படுத்தி ஒரு போராட்டம் செய்தால் தான் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியும். அதான் வல்லதீன ஸபரு பிதிகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம். இறைவனுடைய முகத்தை நாடி யார் பொறுத்தார்களோ அதான் பொறுமை. அந்த பொறுமையை விளங்க வேண்டும். யார் இறைவனுடைய முகத்தை நாடி பொறுத்தார்களோ, அதற்காக வேண்டி பொறுத்தார்களோ, வஅகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டினார்களோ, வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா, நாம் கொடுத்தவைகளில் இருந்து ரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் செய்தார்களோ, அதே போன்று வயத்ரஊன பில் ஹஸனத்தி ஸய்யா, தீமை நடந்தால் அதை நன்மையை கொண்டு தடுத்துக் கொண்டார்களோ, யாராவது தீமை செய்தால் நன்மையை கொண்டு அதை மாற்றிக்கொண்டார்களோ, உலாயிக லஹும் உக்பத்தார், அவர்களுக்கு தான் இறுதியாக கிடைக்கக்கூடிய அந்த தங்குமிடம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சொர்க்கத்தில் அதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், சொர்க்கத்தில் அவர்கள் நுழைந்த பின்னால் அல்லாஹ் என்ன சொல்லணும்? நீங்கள் அமல் செய்ததன் காரணமாக உங்களுக்கு சொர்க்கம், இபாதத்து செய்தீர்களே அதனால் உங்களுக்கு சொர்க்கம். அப்படி சொல்லாமல் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், பொறுத்து வாழ்ந்தீர்களே அதற்காக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். பொறுமை எவ்வளவு விரிவானது பாத்தீங்களா? பொறுத்து வாழ்ந்தீர்களே, பொறுமைதான் வாழ்க்கை. பாவங்களில் பொறுமை. அதான் சொல்லுகின்ற நேரம் ஒரு நல்ல பிசினஸ் வருகிறது, உள்ளம் போராடும். போராட விட்டால் மனிதனே இல்லை. போராடுகின்ற நேரத்தில் ஒப்பந்தம் ஞாபகம் வர வேண்டும். அல்லாஹ் உன்னோட ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன், இதுல ஆசை இல்லாமல் என்னை படைக்கவும் இல்லை, பொறுமையாக போறேன். சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்கள் பொறுத்ததன் காரணமாக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். ஃபனிஅம உக்பத்தார், கிடைக்கின்ற இந்த வீடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, இது நான் இவ்வளவு நேரம் சொன்னது, இதுதான் நம்ம இறைவனுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். வாழ்க்கையை எந்த நிமிடமும் இறைவனோடு ஒரு அஹ்தாக, மீசாக்காக பாருங்கள், ஒப்பந்தமாக பாருங்கள். ஒப்பந்தமாக பார்த்தீர்கள் என்றால் சில பொழுதுகளில் நீங்கள் உங்களை தடுத்துக் கொள்ள முடியாத நேரத்திலும் ஒப்பந்தம் என்கின்ற சிந்தனை என்ன செய்யும்? ஒரு துணையாக வந்து அமையும். அது ஒரு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பாக என்ன செய்யும்? வந்து அமையும். அன்புள்ள சகோதரர்களே, அதே நேரம் இந்த ஒப்பந்தம்
எந்தெந்த வகையெல்லாம் உருகிறது என்று பட்டியல் போட்டு பேசினால் நிறைய பேசலாம். ஆனால் இறைவன் குர்ஆனிலே அதிகமாக 3 விஷயங்களை சுட்டி காட்டுகிறார். நிறைய நீங்க குர்ஆனை பிரட்டி பாருங்க, 3 விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த ஒப்பந்தத்துக்கு மிகப்பெரிய பாரமான ஒன்றாக, இடைஞ்சலான ஒன்றாக, உங்களுக்கு சுமையாக வரும் என்று சொல்லி காட்டுகிறான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? முதலாவது விஷயம், இன்று குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய, அதை பின்பற்ற வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் ஷைத்தான் ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய வழிகளில் இதுவும் உண்டு. பொதுவாக இது எல்லார்ட்டையும் இருக்கும். ஆனால் இது என்னது? குர்ஆன் சுன்னா பின்பற்றி வாழ வேண்டும் என்கின்ற சிந்தனை அதிகமாக ஷைத்தானுடைய முயற்சிகள் என்ன செய்யும்? அதிகமாகிக் கொண்டே இருக்கும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஷைத்தான் இடையில நம்பிக்கையிலிருந்து போயிடுவான், மௌத்து வரைக்கும் நம்பிக்கை இருக்க மாட்டான். ஏன்? பல சந்ததிகளை அவன் பார்த்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இந்த வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். எத்தனை அனுபவம் அவனுக்கு இருக்கும், எப்படியெல்லாம் வழி எடுத்திருப்பான், எப்படி ஒருவனுடைய சிந்தனை மாறும் அவனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியும். இவன் என்ன முடிவெடுப்பான், எப்ப மாறுவான், மாறின நேரம் என்றெல்லாம் ஷைத்தானுக்கு தெரிந்திருக்கும். சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள், 20 வயதுகளில் 15 வயதுகளில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி 2-3 மணி நேரங்கள் தொழுது இஹ்லாஸாக குர்ஆன் சுன்னா முறைப்படி தொழுது இருப்பார்கள். இதை இஹ்லாஸ் முவாஃபகத்து சுன்னா, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு உடன்பாடாக இருக்க வேண்டும், இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அதுதானே வணக்கம் கபூலாகிறதுக்கான நிபந்தனை. இப்படி இருக்கின்றவர்கள் ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இவர் தொழுது நன்மை எழுதப்பட்டாச்சு இவர் நினைச்சிடுவான். ஷைத்தான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பான். இவருக்கு ஒரு 65 வயசாகிறது. யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ற நேரத்தில், நீ எல்லாம் என்னடா தொழுகிறாய், நான் தொழுத தொழுகை இருக்குது அந்த காலத்துல, இதெல்லாம் இது கிட்டையும் வராது, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படி எனக்கு கூலி தருவாண்டு 20 வயசில் ரகசியமாக இரவு நேரத்தில் அழுது இஹ்லாசுடன் தொழுத தொழுகையை மௌத்தாகிற 64 வயசுல எடுத்துட்டு முடிஞ்சுதா? முகஸ்துதியை காட்டினா முடிஞ்சது தானே? முகஸ்துதியை காட்டினா அமல் முடிஞ்சது. அப்ப எத்தனை வருஷம் போராட்டம் செய்தாண்ட? 44 வருஷம் போராட்டம். அந்த அமலை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி முதலில் நிரந்தர நரகத்திற்கான போராட்டம், இரண்டாவது தற்காலிக நரகத்திற்கான போராட்டம், மூன்றாவது விசாரணையில் கடுமைப்படுத்துவதற்கான போராட்டம், நான்காவது சொர்க்கத்தில் குறைந்த அந்தஸ்துக்கான போராட்டம், ஐந்தாவது எந்த அளவுக்கு இறைவனை அதிருப்திப்படுத்துகின்ற வகையில் உன்னை மாற்ற முடியுமோ சொர்க்கத்துக்கு போற அந்த டாக்கடுகளில் அதற்கான போராட்டம். ஒரு நாளும் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான்? நம்பிக்கை இழக்க மாட்டான். ஆனால் போராட்டம் எங்களிடத்தில் மரணம் வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஷைத்தான் இருக்கிற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? பலவிதமான வழிகளை முறிப்பதற்காக ஆரம்பிக்கிறான். சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள், தொழுது வழிகட்டு போவார்கள், தொழாமல் வழிகட்டு போவார்கள். 2 ரூட்டையும் ஷைத்தான் பயன்படுத்துறான். அவனுக்கு 2 லேசு. தொழாமத்தான் வழிகடணும் இல்லை, தொழுதும் வழிகெடுக்கலாம். ஃபவைலுல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். ஏன்? தொழாமத்தான் இருப்பான். தொழாமல் இருக்கின்ற நேரத்தில் அது ஒரு பாவம். தொழ ஆரம்பிப்பான், ஷைத்தான் முயற்சி செய்வான் தொழாமல் ஆக்குவதற்கு. முழுமையான ட்ரையல் எடுத்து முழுமையான முயற்சி எடுத்துட்டே வருவான். விளங்கினான் அவனுக்கு இந்த ரூட் சரி வராது. அவன் கடுமையா உறுதியாக இருக்கிறான், மார்க்கத்தோடு தொடர்பாகவே இருக்கிறான், பள்ளியோடே இருக்கிறான், தவ்வாவோடே இருக்கிறான். அப்ப மத்த சைடால வருவான். என்ன சைடு அது பாரு? நீ தொழுகிற மாதிரி இன்னைக்கு யாராவது தொழுகிறாங்களா? என்ன அழகா தொழு. நீ பின்பற்றுவது மாதிரி யாராவது பின்பற்றாங்களா? தொழு, இன்னும் கூட்டணும் நீ இதை என்று பெருமையை கொடுத்து அதுக்கு பிறகு உள்ளவனை எல்லாத்தையும் என்ன செய்யறது? கிண்டல் பண்றது. எப்படி? எல்லாம் தொழுகையா? நான் தொழுகிற வீட்டுக்கு வந்து பாருங்க எப்படி இருக்கிறேன். இது கொஞ்சம் இரவுல முசல்லாவை இப்படி போட்ட நட்டுவ காலி ஒன்று என்னது அது ஒன்று போயிட்டு வழங்கிட்டா. அது என்ன? நான் இரவில் தொழுகிறேன் காட்டுறதுக்கு. நான் இரவில் வந்து வித்திரு வந்து இப்படி தொழுதுட்டு வரேன். இதை எப்படி தொழணும்? இரவில் எப்படி வித்திரு தொழ வேண்டும் கேட்டா முடிஞ்சுதானே? நான் தொழுது விட்டு வருகிறேன் என்ற முன்னுரை ஏன் சொல்லுங்க? மனிதனுக்கு தெரியாமல், அவன் உணர்வதில்லை. அந்த தெரியாமல் என்ன செய்யும்? அந்த உணர்வை காட்டிக்கொள்ள. இதனால்தான் ஹஸனுல் பஸரி என்ற அறிஞர் சொன்னார், மனிதர்கள் இன்ன நாஸ யுராஊன ஃபீ ஹயாத்திஹிம் வ பஅத மமாத்திஹிம், வாழுகின்ற பொழுதும் இறைவனோடு சில பொழுதுகளில் வணக்க வழிபாட்டில் முகஸ்துதியாக இருக்கிறார்கள், மரணித்தவரும் முகஸ்துதியாக இருக்கிறார்கள். வாழுகின்ற பொழுது முகஸ்துதியாக இருக்கிறார்கள், மரணித்த பின்னாலும் முகஸ்துதியாக இருக்கிறார்கள். வாழுகின்ற பொழுது முகஸ்துதி சரி, மரணித்த பின்னால் எப்படி முகஸ்துதி அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் மௌத்தாகிறதுக்கு முந்தையே என்ன சொல்றான் தெரியுமா? நான் மௌத்தாகினா நிறைய கிரௌட் வரும், நான் மௌத்தாகினா நிறைய கிரௌட் வரும், நான் அப்படிப்பட்ட ஆள். முடிஞ்சுதானே? இங்கேயே அவன் ரெடி. என்ன? நிறைய கிரௌட் என்னை பார்க்க வர வேண்டும் என்கின்ற முகஸ்துதி சிந்தனை அவனுக்கு வாழுகின்ற பொழுது என்ன செய்ய விடுகிறது? வந்து விடுகிறது என்று ஹஸனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர், ஒரு அருமையான கருத்து.
நினைத்து பாருங்கள், ஷைத்தானுடைய முயற்சிக்கு தானே இந்த மாதிரி இருக்கும். வணக்க வழிபாடுகளில் இருந்து எப்படி இவனை நவிழ்த்துவது, நீக்குவது, அகற்றுவது. அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, இந்த ஒப்பந்த விஷயத்தில் யார் முறையாக நடந்து கொள்கிறார்களோ, உறுதியாக நடந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் பயன்படுத்திய அழகான வார்த்தை என்ன தெரியுமா? ரிஜால். ரிஜால் என்று நேரடியாக மொழிபெயர்த்தோம் என்று சொன்னால் ஆண்கள், ஆண்கள் என்று அர்த்தம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே அதிகமான இடங்களில், ஒரு சில இடங்களில் மொழி அர்த்தத்திலும் அதிகமான இடங்களில் செயல் வீரர்கள் என்ற கருத்தில் அல்லாஹ் உபயோகப்படுத்துகிறார். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉ. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அன்புள்ள சகோதரர்களே, ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரா வலா பைஅ. எந்த வியாபாரமோ, எந்த கொடுக்கல் வாங்கல்களோ, அன் திக்ரில்லா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும், வ இகாமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத் கொடுத்து வருவதை விட்டும் அவர்களை என்ன செய்து விடாது? பின்தள்ளி விடாது, பராக்காக்கி விடாது, அதாவது பின்னடைய செய்து விடாது. அப்படிப்பட்ட சில செயல் வீரர்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். செயல் வீரர்கள் என்று சொல்றார். ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜார், வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்வார்கள், ஆனால் திக்ரில்லா வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா, இந்த விஷயத்தில் அவர்களை என்ன செய்ய முடியாது? பின்னாக்க முடியாது. யகாபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், இதயங்கள் அலைபாய்கின்ற, வல் அப்சார், பார்வைகள் மிளறுகின்ற ஒரு நாளை என்ன செய்வார்கள்? அவர்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரா நூர் 37வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சைத்தானுடைய போராட்டத்தில், ஒப்பந்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் என்ன? வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றவர்களை அல்லாஹ் செயல் வீரர்கள் என்றார். தொடர்ந்து தொழுகின்றவர்களை. இது ஒரு விஷயம். இன்னொன்று பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் 610. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா இபாதத்தில் ஈடுபடுகின்றவர்களை ஒரு பெரிய வார்த்தை சொல்லி அழைத்த இடங்கள், மதிப்பு கொடுத்து அழைத்த இடங்கள். அப்படின்னா என்ன? போராட்டம் உள்ள இடம். இதெல்லாம் போராட்டம் உள்ள இடம். சஹீஹ் முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹித் தரஜாத். பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அழித்து அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித் தரவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். உங்களுக்கு நான் சொல்லித் தரவா என்று கேட்டார்கள். காலு பலா யா ரசூலல்லாஹ், அவர்கள் சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரை சொல்லித் தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, பாருங்க எதை சொல்றாங்க, நீங்க நாங்க தெரியாத விஷயம் அல்ல, ஆனால் ஒரு விஷயத்தை நபிகள் சொல்ல வருகிறார்கள் இந்த இடத்தில். என்ன? எங்க சைத்தான் ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு கடுமையான போராட்டம் எடுப்பான் என்ற பகுதியை சொல்கிறார்கள். இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரி, ஒரு அதாவது மக்காரி என்ற இந்த இடத்துல சொல்வது கஷ்டமான சூழ்நிலையிலும் நிற்கதியான சூழ்நிலையிலும் வுதுவை பூர்த்தியாக செய்தல். நம்மள கொஞ்சம் பேர் வுது எடுக்கிறது கண்டிக்கிறீங்களா? டெப்பிங்க இங்க உள்ள எடுத்துருவாங்க. ஏன்? அது அதுல கவனம் இல்லை. இங்க தண்ணி ஒரு விதமான முறையில் உழு எடுப்பது, பேசிக்கொண்டே உழுவின் பொழுது பேசுவது தவறில்லை. ஆனா அந்த ஆளுக்கு தெரியாது எத்தனை முறை கை கழுவினா, எத்தனை முறை கால் கழுவினா, எத்தனை முறை தலை, ஒன்றும் தெரியாது. அப்படி என்ன செய்யறது? உது எடுக்கிறது. இஸ்பாகுல் வுது அலல் மக்காரி, கொஞ்சம் அந்த ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருக்க மாட்டான். அந்த பொறுமையாக பேசினாலும் நம்மளோட உணர்வோடு பேசுதல். இந்த அமைப்பில் என்ன செய்ய வேண்டும்? உதுவை பூர்த்தியாக செய்தல். உது செய்யறாங்க நிறைய பேர், பூர்த்தியாக செய்யறாங்க, பூர்த்தியாக செய்ய வேண்டும். இஸ்பாகுல் வுது அலல் மக்காரி வ கத்ரத்துல் குதா இலல் மசாஜ், பள்ளிக்கு காலடிகளை அதிகமாக வைத்தல். போறதும் வாரதும் அந்த மாதிரி என்ன செய்யணும்? அவர்கள் வாழ்க்கையில் பள்ளிக்கு சென்ற நாட்கள் அதிகமாக இருக்க வேண்டும். மரணிக்கின்ற நேரத்தில் நினைத்து பார்த்தால் வுதுவுடைய அந்த ஞாபகங்களும் அதிகமாக, பள்ளிக்கு தன் கால்கள் நடந்து சென்ற அந்த உணர்வுகளும் அவரை என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷப்படுத்த வேண்டும். கத்ரத்துல் குதா இலல் மசாஜ். அடுத்து என்ன தெரியுமா? வன்திதாரு ஸலா பஅத ஸலா ஃபதாலிகுமுர் ரிபாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தொழுகை முடிந்தவுடன் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்தல். ஒரு தொழுகை முடிந்தவுடன் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்தல். அன்புள்ள சகோதரர்களே, இது என்ன தெரியுமா? ஃபதாலிகுமுர் ரிபாத், அதுதான் யுத்தம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் யுத்தம், அதுதான் போராட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். போராட்டமா இல்லையா? போராட்டம் தான். போராடுங்க என்றார் ரசூலுல்லாஹ். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தரஜாக்களை உயர்த்தும், பாவங்களை அளிக்கும். இது ஒரு போராட்டம். போராட்டம் இல்லாம யாரும் லேசா பள்ளிக்கு போறாங்க, லேசா வராங்க நினைக்க கூடாது. எல்லாம் போராட்டம் இருக்கும், எல்லாம் போராட்டம் இருக்கும். போராட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிமிலே 1548வது இலக்கம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மதீனாவில் ஒரு மூலையில், ஒரு கிராமத்தில் ஒரு மனிதர்
எப்பயும் அங்க இருந்து பள்ளிக்கு வருவார். சரியான தூரம். டைமுக்கு லா துக்திஉ ஸலா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜமாத்தாக தொழுகை எப்பொழுதும் அவருக்கு கிடைக்காமல் இருந்தது. ஆனா தூரம் பக்கத்துல என்ன உச்ச தூரத்திலிருந்து வரார். வளமையாக நடந்தே வருவார். கொஞ்சம் நபித்தோழர்களுக்கு இவரில் ஒரு கருணை, ஒரு அனுதாபம். கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு வாகனத்துல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் வாகனத்துல வர தடை இல்லையே, கொஞ்சம் வாகனத்துல வந்தா உங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு இரவு நேரத்துல வாரீங்க, இஷா நேரத்துல வாரீங்க, மகரிப் நேரத்துல வாரீங்க, பூச்சி புழுக்கள் இருக்கும், உங்களுக்கு பாதிப்பாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்கிறார்கள். அதற்கு அவர் சொல்கிறார் என்ன தெரியுமா? வசனத்தை கேளுங்க. வல்லாஹி அமா வல்லாஹி மா உஹிப்பு அன்ன பைத்தி முதன்னபுன் பி பைத்தி முஹம்மத். இப்படி நீங்க சொல்றீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டோடு எனது வீடு ஒட்டி இருப்பதை நான் விரும்புவதில்லை என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டோடு வல்லாஹி மா உஹிப்பு அன்ன பைத்தி முதன்னபுன் பி பைத்தி முஹம்மத், முஹம்மதுடைய வீட்டோடு எனது வீடு ஒட்டி இருப்பதை கூட நான் விரும்பவில்லை. அவ்வளவுதான் அவர் சொன்னார், போயிட்டார். ஃபஹமல்து பிஹி ஹிம்லா. முனாஃபிக்காக இருப்பாரோ, நயவஞ்சகத்தன்மை இருக்குமோ என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் விஷயத்தை சொன்னேன். நபி அவர்கள் அந்த தோழரை அழைத்தார்கள். அழைத்து கேட்டார்கள், மா ஹமலக அலா ஹாதா, இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி சொன்னீர்கள்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, இப்படியாவது நான் வந்து எனது நன்மைகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா என்ன செய்யும்? அதை அவர் சொல்லல, நம்ம விளங்குறோம். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தா பள்ளிக்கு வரதெல்லாம் டக் டக்குன்னு வந்துடுவேன். கொஞ்சம் தூரத்தில் இருந்து நான் போராட்டத்தோடு வந்தால் எனது நன்மைகள் அதிகரிக்கும், அதனால தான் நான் அப்படி சொன்னேன் என்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலக மஹ்தஸபத, நீங்கள் எதை எதிர்பார்த்து இதை செய்கிறீர்களோ அந்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். எதை எதிர்பார்த்து செய்கிறீர்களோ அந்த கூலி கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் முதலாவது இடம். வணக்க வழிபாடுகளில் சைத்தான் ஒரு வீக்கை ஏற்படுத்த பார்ப்பான், குறிப்பாக தொழுகை. குறிப்பாக தொழுகை, அதுல நீங்கள் வெற்றி அடைந்தால் அதுக்கு போற இருக்கிறதெல்லாம் லேசு. நீங்க இந்த உலகத்திலேயே பாரமான வணக்கம் எதுன்னு நினைக்கிறீங்க? தொழுகை தான். அதான் மனிதனுக்கு போராட்டம். அதுல வெற்றி பெற்று விட்டால் அதுக்கு போற கீழே தான். அதுக்கு போற உள்ளதெல்லாம் என்ன? கீழே தான் என்று என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரி, இது ஒரு விஷயம். இரண்டாவது, சைத்தான் மனிதனுடைய இந்த ஒப்பந்தத்தை போராடுவதற்காக இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? வணக்க வழிபாட்டில் நல்லா ஆர்வமா விட்டுருவாங்க, நல்லா வணங்குவார்கள், தொழுவார்கள், குர்ஆன் ஓதல், திக்ர் எல்லாம் சரி. பாவம் என்று வந்துவிட்டால், தனிமை என்று வந்துவிட்டால் முடிச்சு. என்னென்ன பாவம் செய்ய முடியுமா? சினிமா வேண்டுமா? மோசமான காட்சிகள் வேண்டுமா? தவறான உறவுகள் வேண்டுமா? என்னென்ன பாடல்கள் வேண்டுமா? எப்படியெல்லாம் தவறான முறையில் இருக்க முடியுமோ, மனதுக்கு எதெல்லாம் மனது தூண்டுகிறதோ எல்லை இல்லாமல் நடந்து கொள்வார்கள். ஆனால் முன் சப்பில் நின்று தொழுவார்கள். அவர்கள் தொழுகையில் வேண்டும் என்று தொழவில்லை, இறைவனுக்காக தொழுகிறார்கள், இறைவனுக்காக தர்மம் செய்கிறார்கள், இறைவனுக்காக இரவில் எழும்புகிறார்கள், இறைவனுக்காக குர்ஆன் ஓதுகிறார்கள். சைத்தான் அந்த பகுதியை விட்டுட்டான், அந்த பகுதியை விட்டு விட்டான். பார்க்கிறான், இதுல எந்த வகையிலும் இவர்களை வழி எடுக்க முடியாது. வேற ரூட். என்ன ரூட்? இவர்களுடைய இதயத்தில் ஒரு ஆசை பகுதியை, எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பகுதியை சைத்தான் கண்டதாக செய்திகள் ஹதீஸ்களில் வருகிறதோ, ஆசையுடைய ஒரு பகுதியை பார்க்கலாம். அந்த இடத்தை சைத்தான் குறிவைக்கிறான். குறிவைத்தவுடன் நாம் காணாமல் போய் விடுகிறோம். என்ன எண்ணம்? சைத்தானே சொல்லுகிறான், நீ தொழுகிறாயா இல்லையா, நோன்பு பிடிக்கிறாயா இல்லையா, ஜக்காத்து கொடுக்கிறாயா இல்லையா, ஹஜ்ஜி செய்கிறாயா இல்லையா, உம்ரா செய்கிறாயா இல்லையா, குர்ஆன் ஓதுறா இல்லையா. வணக்கவள் பாவங்கள் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து நடந்து வருவதுதான். ஆறுதல். யார் ஆறுதல்? சைத்தான். வேற யார்? மலக்குமார் எப்படி ஆறுதல் சொல்லுவாங்களா பக்கத்துல வந்துட்டு? சைத்தான் சொல்லுகின்ற ஆறுதல். நாங்க என்ன செய்யறோம்? எங்களோட கல்புகள் அதற்கு அமைதி அடைகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுனன் இப்னு மாஜா 4245வது இலக்கத்தில் தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி சகோதரர்களே. லா அலமன்ன அக்வாமம் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா பீலன் ஃபயஜஅலுஹா அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹபாஅம் மன்சூரா. நாளை மறுமையில் எனது உம்மத்தில் சிலரை எனக்கு தெரியும். அபீர்கள் லா அலமன்ன அக்வாமம் மின் உம்மதி, எனது உம்மத்தில் சில சமூகங்களை எனக்கு தெரியும். மறுமை நாளில் அவர்கள் திஹாமா மலை பிரதேசத்து அளவுக்கு நன்மைகளை சேகரித்துக் கொண்டு வருவார்கள். இந்த செய்தியை நாங்கள் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம்? யாரா பத்தி புறம் பேசி இருந்தா எடுத்து கொடுத்துருவான். இன்னொரு செய்தி இது, இப்னு மாஜாவில் வரக்கூடிய செய்தி. எப்படி
திஹாமாவுடைய மலை பிரதேச அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவற்றை புழுதிகளாக மாற்றி விடுவார், தூசுகளாக இறைவன் மாற்ற, அந்த அமல்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று இறைவன் ஆக்கி விடுவான். என்ன காரணம்? இஹ்லாஸோடு செய்யவில்லையா? அதல்ல. குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் உடன்பட்ட அமல் இல்லையா? அதுவல்ல. இந்த ரெண்டும் அல்ல. சரியாக செய்திருக்கிறார்கள், எதுவும் அல்ல. பெருமை அவர்களை அளித்ததா? அதுவும் அல்ல. என்ன தெரியுமா? உடனே சஹாபாக்கள் கால சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இறைவன் அல்லாஹ்வின் தூதரே, சிஃப்ஹும் லனா ஜல்லிஹும் லனா, எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், அவர்களை வெளிப்படுத்துங்கள். அல்லா நகூன மின்ஹும் வ நஹ்னு லா நஅலம், தெரியாமல் நாங்களும் ஆகிவிடலாம், எங்களுக்கு சொல்லித்தாருங்கள். கால அமா இன்னஹும் இஹ்வானுக்கும் வ மின் ஜில்ததிக்கும் வ யஅഖுதுன மினல் லைலி கமா தஅഖுதுன், அவர்கள் உங்கள் சகோதரர்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள், வேற முனாஃபிக்கள் இல்ல. மின் ஜில்ததிக்கும், உங்களது தோளிலிருந்து வந்தவர்கள். வ யஅഖுதுன மினல் லைலி மா தஅഖுதுன், நீங்கள் இரவில் வணங்குவது போன்று அவர்களும் வணங்குவார்கள், நீங்கள் தொழுவது போன்று அவர்களும் தொழுவார்கள். வலாகின்னஹும் அக்வாமுன் இதா கலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, ஆனால் அல்லாஹ்வுடைய வரையறைகள், அல்லாஹ் ஹராம் என்று சொல்கின்ற இடங்கள், அல்லாஹ் ஹராம் என்று சொல்கின்ற எல்லைகள் அவர்களுக்கு தனியே கிடைத்து விட்டால் முறித்து விடுவார்கள், உடைத்து விடுவார்கள், எல்லை மீறி விடுவார்கள். மஹாரிமுல்லாஹ் என்றால் இதுக்கு அங்கல கூடாது என்று இறைவன் வைத்திருக்கக்கூடிய இடங்கள், பாவம் என்று சொல்லக்கூடிய இடங்கள், அவைகள் கிடைத்தால் முறித்து விடுவார்கள், உடைத்து விடுவார்கள். அல்லாஹ் மூமின்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒப்பந்தத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, வல் ஹாஃபிதூன லிஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய வரையறைகளை அவர்கள் பேணிக் கொண்டிருப்பார்கள். ஏற்கனவே சொன்னேன். அன்புள்ள சகோதரர்களே, வலாகின்னஹும் அக்வாமுன் இதா கலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ்வுடைய எல்லைகள் வரையறைகளுக்குள் நுழைந்தால் அவர்கள் அதை முறித்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டிய விஷயம். நான் விரிவாக சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை, சுருக்கமாக நான் சொல்லிச் செல்கிறேன். ஒன்று, வணக்க வழிபாடுகளில் தொழுகையில் சைத்தான் ஒரு போராட்டத்தை கொடுத்து முறிக்க பார்ப்பான். இரண்டாவது, வணக்க வழிபாடுகள் சரியாக வைத்திருக்க நம்மளது உடன்படிக்கையை முறிப்பதற்கு பாவங்கள் என்கின்ற பகுதியை, என்ன பாவம்? பப்ளிக்கான பாவம் அல்லது, பப்ளிக்கா உலகத்துக்கு முன்னுக்கால செய்யற பாவம், ஹலவு பிமஹாரிமில்லாஹ், அவர்களுக்கு தனியாக சந்தர்ப்பம் கிடைத்தால் என்ன செஞ்சிருவாங்க? முறித்து விடுவார்கள். இந்த இடம் சைத்தான் எமது ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு எடுக்கக்கூடிய இடம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்று நான் ஏற்கனவே 3 என்று சொன்னேன். இன்னும் சில காரணங்களை நான் என்ன செய்யலாம், உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லலாம். என்றாலும் இன்னும் சில செய்திகள் இருப்பதனால் நான் அவைகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றில் இந்த ஒப்பந்த போராட்டத்தில் போராடி 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 எல்லை கண்ட மக்கள் இருக்கிறார்கள். எல்லை கண்ட மக்கள் என்றால் என்ன? அல்லாஹ் சொல்ல வேண்டும், ஒப்பந்தத்தை இவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். மறுமையில சொல்லக்கூடாது, இங்கேயே அல்லாஹ் தஆலா சொல்ல வேண்டும், என்ன? ஒப்பந்தத்தை இவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அவர்கள் தான் இந்த உலகத்தில் என்னது? முழுமை அடைந்தவர்கள். எதுல முழுமை அடைந்தவர்கள்? ஒப்பந்த விஷயத்தில். உலகத்தில் எந்த மனிதனும் முழுமை அல்ல, ஒப்பந்த விஷயத்தில் அவர்கள் முழுமை அடைந்தவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, சூரா அஹ்ஸாபில் 23வது வசனம், மினல் முஃமினீன ரிஜால். நான் ஏற்கனவே உங்களுக்கு ரிஜால் என்று சொன்னேன், செயல் வீரர்கள். மினல் முஃமினீன ரிஜால், இந்த ஈமான் கொண்டவர்களில் சில செயல் வீரர்கள் இருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஈமான் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று இறைவன் சொல்லவில்லை. மினல் முஃமினீன ரிஜால், முஃமின்களில் சில செயல் வீரர்கள் இருக்கிறார்கள். சதகு மா ஆஹதுல்லாஹ், இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள். இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் உண்மைப்படுத்தி விட்டார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, சிலர் மரணித்து விட்டார்கள், அப்படி நிறைவேற்றியவர்கள் சிலர் மரணித்து விட்டார்கள். வமின்ஹும் மையன்தலிர், மரணத்தை எதிர்பார்த்திருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள், மரணத்தை எதிர்பார்த்திருக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். வமா பத்தலு தபதீலா, செய்த ஒப்பந்தத்தில் அவர்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை, செய்த ஒப்பந்தத்தில் அவர்கள் எந்த மாற்றமும் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். முஃமின்களில் சில செயல் வீரர்கள், எல்லா முஃமின்களும் அல்ல. ஒப்பந்தத்தை நிறைவேற்றி மரணித்தவர்கள் ஒரு பகுதி, காத்து கொண்டிருப்பவர்கள் ஒரு பகுதி, இரண்டாவது விஷயம். மூன்றாவது, செய்த ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் அவர்கள் செய்யவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பேரை அப்படி பேர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப்,
அதாவது அம்ர் இப்னு தக்லபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜுடைய பிரச்சனையின் பொழுது பாராட்டி சொல்லிய இடங்கள். இது போன்ற நிறைய நபித்தோழர்களை நபி அவர்கள் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறார்கள். நேரடியாக ஒப்பந்தம் என்ற வார்த்தை இல்லாது விட்டாலும் சொல்லி இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். சஹீஹுல் புகாரியில் 2805வது இலக்கத்தில் உங்களுக்கு தெரியும் அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் அனஸ் இப்னு நதர்? மாலிக் இப்னு நதர் என்ற ஒருவர் இருந்தார், காபிராக மரணித்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை, அனஸ் ரலியல்லாஹுடைய தந்தை அனஸ் இப்னு மாலிக். இந்த மாலிக்குடைய தம்பி, இந்த மாலிக்குடைய தம்பி தான் அனஸ் இப்னு நதர். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சாச்சா அல்லது பெரியப்பாவாக என்ன செய்வார்? வருவார். இவர் அதாவது காப அம்மி அனஸ் இப்னு நதர் அன் கிதாலி பத்ர். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், பத்ர் யுத்தத்திற்கு வர கிடைக்கவில்லை. யாருக்கு? எனது பெரியப்பாவுக்கு என்ன செய்யவில்லை? அதாவது வர கிடைக்கவில்லை. அனஸ் இப்னு நதருக்கு வர கிடைக்கவில்லை. ஃபகால, அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நம்மளுக்கு ஒரு யுத்தத்துக்கு போக கிடைக்கல, ஒரு யுத்தத்துக்கு போக கிடைக்கல. எப்படி இருக்கு மனசு? நல்ல காலம் என்னது, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு வந்தது, இல்லைன்னா நானும் பேத்திருக்க வேண்டி வரும் என்கின்ற சிந்தனை தான் உள்ளத்தை என்ன செய்யும்? வரும். காரணம், நமது எதிர்பார்ப்புகள் ஒமின்ஹும் மையந்ததிர், எதிர்பார்ப்புகள் நம்மிடத்தில் இல்லை. அன்புள்ள சகோதரர், எல்லோரையும் சொல்லவில்லை, குறைகளும் குற்றங்களும் சொல்லுகின்ற பொழுது ஒரு பகுதி என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, கிப்து அன் அவ்வலி கிதாலின் காத்தல்தல் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களோடு நீங்கள் செய்த முதல் யுத்தம் எனக்கு வர கிடைக்கவில்லை. லஇனில்லாஹு அஷ்ஹதனி கிதாலல் முஷ்ரிகீன் லயரயன்னல்லாஹு மா அஸ்னா, முஷ்ரிகீன்களோடு ஒரு யுத்தம் ஒன்று எனக்கு கிடைத்தால், சந்தர்ப்பம் கிடைத்தால், நான் என்ன செய்வேன் என்பதை இறைவன் பார்ப்பான், நான் என்ன செய்வேன் என்பதை இறைவன் பார்ப்பான் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, காரணம், யுத்தம் கிடைச்சா யுத்தத்துக்கு போறதை எல்லாரும் பார்ப்பாங்க. யுத்தத்தில் இவர் என்ன செய்கிறார் என்பதை இறைவன் மாத்திரம்தான் முழுமையாக என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். போறார். ஃபலம்மா கான யௌம உஹத், உஹத் யுத்த நேரம், வன் கஷஃபல் முஸ்லிமூன், தோல்வியுற்று அல்லது தோல்வி போன்ற நிலை ஏற்பட்டு முஸ்லிம்கள் திரும்பி ஓடுகின்ற நேரத்தில் நிறைய பேர் உறுதியாக இருந்தார்கள். உம்மு உமாரா ரலியல்லாஹு அன்ஹா, நுசைபா பின்த் கஅப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபித்தோழி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, இது போன்ற நிறைய நபித்தோழிகள், நிறைய அபூ தல்ஹா, சிறந்த நபித்தோழர்கள் நபித்தோழிகள் எல்லாம் உறுதியாக நின்றார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த அனஸ் இப்னு நதர் சொல்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஅததிரு இலைக மிம்மா ஸனஅ ஹாஉலாய் வ அப்ரவு இலைக மிம்மா ஸனஅ ஹாஉலாய், யா அல்லாஹ், இந்த முஸ்லிம்கள் விட்டு விட்டு ஓடுகிறார்களே, இதை விட்டும் நான் உன்னிடத்தில் என்ன காரணம் சொல்லிக் கொள்கிறேன், நான் பிந்திக் கொள்கிறேன், எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்கு உதிருண்டு எனக்கு உதிரில்லை என்பது போன்று அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார்கள்? முறையிடுகிறார்கள். முஸ்ரிக்கீன்கள் இப்படி செய்தார்களே, அதை விட்டும் நான் என்ன செய்கிறேன்? நான் நீங்கிக் கொள்கிறேன், முஸ்ரிக்கீன்களுக்கும் இந்த விஷயத்தில் எனக்கும் சம்பந்தம் இல்லை சொல்லிவிட்டு சும்மா தகத்தம், முன்னால் வேகமாக போகிறார்கள். மற்றவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க தெரியுமா? அம்புகள் வராமல் நபியவர்களுக்கு பாதிக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனஸ் இப்னு நதர் என்ன செய்கிறார் என்றால் உள்ள போறார். அதான் அந்த இடத்தில் அவருக்கு சிறப்பம்சம் அதுதான். உள்ளே ஓடுகிறார், காபிர்களுடைய பகுதிக்குள் ஓடுகிறார், கன்ஃபார்மாக திரும்பி விட முடியாது. உள்ளே ஓடுகிறார். போகின்ற நேரத்தில் சஅத் இப்னு முஆத் சந்திக்கிறார். அவர் ஓடி வரார், தோல்வியுற்று ஓடி வருகிறார். ஃபஸ்தக்பலஹு சஅத் இப்னு முஆத் ஃபகால யா சஅத் இப்னு முஆத் அல் ஜன்னத வ ரப்பின் நதர் வ ரப்பி அனஸ். அதாவது அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் அதாவது சொர்க்கம் அந்த இடத்தில் இருக்கிறது, மலைக்கு பக்கத்திலே இருக்கிறது, எங்கே ஓடுகிறீர்கள்? எனது இறைவன் மீது சத்தியமாக சொர்க்கம் அங்கே இருக்கிறது, எங்கே ஓடுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓடுறார். யாரு? அனஸ் இப்னு நதர் அவர்கள் அந்த சபைக்குள் ஓடுகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்னி அஜிது ரீஹா மின் தூனி உஹத், உஹது மலை அடிவாரத்தில் நான் சொர்க்கத்தின் வாடையை உணர்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, வாடை உணர்ந்தாரா? அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சொர்க்கம் எனக்கு கன்ஃபார்ம், அந்த இடத்துக்கு போனால் சொர்க்கம் எனக்கு கன்ஃபார்ம். மின் அன்னி அஜிது ரீஹா மின், அதாவது மின் தூனி உஹத், உஹதிடத்தில் நான் அந்த வாசத்தை உணர்கிறேன் சொல்லி சஅத் இப்னு முஆதை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சஅத் சொல்லுகிறார், சிறந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஃபமஸ்ததஅது யா ரசூலல்லாஹ் மா ஸனா, அவர் செய்ததை எனக்கு செய்ய முடியவில்லை அல்லாஹ்வின் தூதரே. அவர் ஓடினார் அங்க யுத்த களத்துக்குள்ள, என்னால் போக முடியவில்லை. ஏன்னா அவர் தானே சொல்லி இருக்கணும், என்னைய சந்திச்சார் இப்படி சொன்னார், யார் சொல்லி இருக்கணும்? சஅத் இப்னு முஆத். அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, அவர் செஞ்ச வேலையை என்னால் செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உள்ளே போனவர் யுத்த களம் முடிந்த பின்னால் அவரை எடுத்து பார்க்கிறார்கள்.
சகோதரர்களே, கிட்டத்தட்ட அதாவது பல காயங்கள் அவரது உடம்பிலே இருந்தன. கிட்டத்தட்ட 80 லட்சம் காயங்கள் அவரதோட ஒன்று அம்பால் குத்தப்பட்டது, அதாவது அம்பா அடுத்து வாளால குத்தப்பட்டது, தட்டுப்பட்டது, அட்டிச்சது என்று எல்லாம் மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட 80 லட்சம் காயங்கள். அந்த காயத்தை அனஸ் இப்னு நதருடைய அதாவது இந்த மாமியால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடிந்தது, காயத்தை கண்டு இவர்தான் என்று அடையாளம் கண்டு பினானிகி விரலின் ஓரங்களை கொண்டுதான் இவர்தான் என்று அடையாளம் காண முடிந்த அளவில் அவர் பாதிப்புக்குள்ளாக இருந்தார், வெட்டப்பட்டிருந்தால், கொல்லப்பட்டிருந்தார். மற்ற எந்த அடையாளம் அவருக்கு இல்லை, எந்த அடையாளமும் அவ்வளவு வேகமாக அவருக்கு கொல்லப்பட்டிருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ், இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய சில செயல் வீரர்கள் முஃமின்களில் இருக்கிறார்கள் என்கின்ற குர்ஆன் வசனம் இவர் விஷயத்தில் தான் இறங்கியது என்று கருதுகிறோம். யாருடைய விஷயத்தில்? அனஸ் இப்னு நதருடைய விஷயத்தில் தான் இறங்கியது என்று நாங்கள் கருதுகிறோம். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றார்? மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ், இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களும் இந்த முஃமின்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அழகான ஒரு செய்தி. அடுத்ததாக இன்னும் 2 செய்திகள் இருக்கின்றன. இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இவைகளெல்லாம் உள்ளத்தால் முழுமையாக நிரம்பி போராட்டம் கொடுத்த நபித்தோழர்கள். உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, ஹராம் இப்னு மில்ஹான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை பற்றி சொன்னேன். அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் இருக்கிறாரு, யாரு? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த உம்மு சுலைமுடைய குடும்பம் ஒரு தியாகம் மிக்க ஒரு குடும்பம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்தார், உம்மு ஹராம் பின்து மில்ஹான். ஒரு தம்பி இருந்தார், ஹராம் இப்னு மில்ஹான். இவர்கள் எல்லோரும் மார்க்கத்துக்கு கடும் தியாகம் செய்தவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹராம் இப்னு மில்ஹான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இது சஹீஹுல் புகாரி 4092வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 70 பேரை என்ன செய்தார்கள்? ஒரு பிரச்சாரத்துக்காக அனுப்பினார்கள். அவர்கள் யார்? பள்ளியில் இருந்த மிக சிறந்த மக்கள். அவர்கள் அதாவது குர்ஆனை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், தண்ணீர் கொண்டு வந்து பள்ளியில் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், விறகு வெட்டி விற்று அதன் மூலம் ஏழைகளுக்கு உணவளிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த செய்தி அன்புள்ள சகோதரர், அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட மார்க்கத்தோடு தண்ணி கொண்டு வந்து வைக்கிறது, விறகு வெட்டுறது, இது போன்ற வேலைகளை செய்து மார்க்கத்துக்கு துணை செய்து கொண்டிருந்தவர்களை ஃபபஅதஹுமுல்லாஹு நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபஅதஹுமுன் நபி, நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை வெளியே அனுப்பினார்கள். எங்க? பிரச்சாரத்துக்காக அனுப்பினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, போனவர்களை ரஅல் தக்வான் உஸய்யா போன்ற கோத்திரங்கள் என்ன செய்கிறார்கள்? வளைத்து சுற்றி அவர்களை கொலை செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர், ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்தில் நாம் இறைவனோடு தொடர்புடையவர்களாக இருந்தால் எந்த சந்தர்ப்பத்தில் மரணம் வந்தாலும் உள்ளம் அவசரமாக அதை ஏற்றுக்கொண்டு விடும். உள்ளத்தில் கடும் கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் வெறுப்போடும் தொழக்கூடியவர்களாக இருந்தால் கடினமான நேரத்தில் அவசரமா வாயால எது முதலாவது வரும் தெரியுமா? வெறுப்பு தான் முதலாவது வரும். தெரியாமலே என்ன செய்யும்? முதலாவது வரும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த இடத்தில் போராட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையால வந்து வெட்டுறாங்க, கண்மூக்கு தெரியாம வெட்டுறாங்க. ஹராம் பின் மில்ஹான் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் பின்பகுதியால வந்து என்ன செய்யறாரு? ஈட்டியால குத்துறார். குத்தின அந்த வேகத்தால் இந்த இடத்துல வந்து திடீரென இப்படி நடந்தால் யுத்தத்திற்கு போகல, ஆயுதம் கொண்டு போகல, முன்னால வரவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. திடீர்னு நடந்தா எங்களுக்கு இயற்கையில் என்ன சவுண்ட் வரும்? யா அல்லாஹ்னு ஒரு சத்தம் வரும். இப்படி செஞ்சிட்டானேன்னு ஒரு வேதனை வரும், அங்கலாய் போரும். குத்தின உடனேயே என்ன செய்தார் தெரியுமா? அவரு இந்த ரத்தத்தை அப்படி எடுத்தார், எடுத்து தலையை இப்படி தடவினார், முகத்தை இப்படி தடவினார். ஃபுஸ்து வரப்பில் கஅபா, கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன். எப்படி? கஅபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக் கொண்டு விழுந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற ஒரு நேரத்தில் இது போன்ற ஒரு வார்த்தை நமது வாயிலிருந்து வர வேண்டும் என்றால் உள்ளும் புறமும் இறைவனோடு தொடர்பாக இருந்தால் மாத்திரம்தான். ஈட்டி எமது குடும்பத்தையும் எமது மனைவியையும் எமது உறவுகளையும் எமது குழந்தைகளை விட்டும் என்னை இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிறது என்கின்ற தெரிகின்ற நேரத்திலும் கஅபாவுடைய இறைவன் மீது சத்தியமான ரத்தத்தை பூசிக்கொண்டு ஒரு சந்தர்ப்பம் எடுத்தாரு. ரத்தத்தை தலையில் பூச ஒரு சந்தர்ப்பம் எடுத்தாரு, முகத்தில் பூச ஒரு சந்தர்ப்பம் எடுத்தாரு. இந்த நிலை யாருக்கு வரும்? உள்ளம் ஈமானால் நிரம்புகின்ற நேரத்தில் தான் வரும். கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தா யுத்தம் என்றது இன்றைய ஜோர்தானில் நடந்த யுத்தம். அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் அனுப்புகிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து வெளி உலகத்தோடு நடந்த முதல் யுத்தம், வெளி உலகத்தோடு தபுக்
ஒரு போராட்டத்துக்கு முன்னுரையாகவும் மூத்தா யுத்தம் முதல் யுத்தமாகவும் நடந்து கொண்டது. அன்புள்ள சகோதரர்களே, நபியவர்கள் அனுப்புகின்ற பொழுது யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? நமக்கு குடும்பத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது என்றல்ல, குடும்பத்தில் உள்ளவர்களை முற்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். முதல் தலைவராக ஸைத் இப்னு ஹாரிஸா, இரண்டாவது ஜஅஃபர் இப்னு அபி தாலிப், மூன்றாவது அப்துல்லா இப்னு ரவாஹா. இதில் ஸைத் இப்னு ஹாரிஸா நபியர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒருவர், மகன் என்று நபியர்கள் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டார்கள். ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர். அப்ப எந்த வீட்ல வளர்ந்திருப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அந்த வீட்டுல வளர்ந்திருப்பார், தம்பியாக என்ன செய்தார்? வளர்ந்தார். அந்த அளவுக்கு உறவு போன்று இருந்தது. அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள், இவர்கள் மூன்று பேரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், மூன்று தலைமைகளை வைத்து அனுப்புகின்ற பொழுது சொல்லுகிறார்கள். புகாரியில் 4261வது இலக்கம், இன் குத்தில ஸைதுன் ஃபஜஅஃபர் வ இன் குத்தில ஜஅஃபர் ஃபஅப்துல்லா இப்னு ரவாஹா. ஸைத் கொல்லப்பட்டால் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் தலைமை எடுக்கட்டும், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா தலைமையை எடுக்கட்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்று பேரும் போகிறார்கள். போகின்ற பொழுது தனியத்துல் வதாயிலே வைத்து நபியர்கள் வழி அனுப்புகின்ற நேரம் அப்துல்லா இப்னு ரவாஹா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். அழுதுகின்ற நேரம் சில நபித்தோல் கேட்கிற, ஏன் அழுகிறீங்க, ஏன் அழுகிறீங்க? அப்ப அவங்க நினைத்தாங்க ஜஸஅம் மின் ஃபிராகி அஹ்லிஹி, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறோம் என்ற கவலையில் அழுகிறாங்க. அவர் சொன்னார், நான் குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறதோ ஊரை விட்டு பிரிந்து போவதற்காகவோ அழவில்லை, நான் இந்த ஜிஹாதில் கொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் நான் நரகத்தை தாண்டித்தானே செல்ல வேண்டும் என்பதை நினைக்கின்ற பொழுது நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஏன் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? வ மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் உள்ள அனைவரும் அந்த நரகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அதுக்கு மேலால தான் என்ன செய்யணும்? போக வேண்டும். அல்லாஹ் அதாவது கான அலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, இறைவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரே, அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு தாண்டி போக வேண்டும் என்று சொல்கிறானே, அது அவருக்கு வேதனை அளிக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சும்ம நுனஜ்ஜில் லதீன தகவ் வ நதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிதியா, பின்னர் இறையச்சமுடையவர்களை காப்பாற்றுவோம், நாங்கள் காபிர்களை அதில் தத்தளிய விட்டு விடுவோம். அன்புள்ள சகோதரர்களே, போனாங்க, யுத்தம் நடக்கிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக செய்தி அனுப்பக்கூடிய தூரம் அல்ல. ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்படுகிறார், ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் கொல்லப்படுகிறார். ஜஅஃபர் இப்னு அபி தாலிபுடைய கையில் கொடி, கொல்லப்படுகின்ற நேரம் வலது கை வெட்டப்படுகிறது. இதை என்ன செய்யறாரு? இடது கை கெடுக்கிறார், இடது கை வெட்டப்படுகிறது, உடம்பால் இடுக்கி பிடிக்கிறார், இரண்டு துண்டாக வெட்டப்படுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய பள்ளிவாயில் சொல்கிறார்கள், குத்தில ஸைத் இப்னு ஹாரிஸா, மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வகி வருகிறது, ஸைத் கொல்லப்பட்டு விட்டார். குத்தில ஜஅஃபர், ஜஅஃபர் கொல்லப்பட்டு விட்டார். குத்தில அப்துல்லா இப்னு ரவாஹா, அப்துல்லா இப்னு ரவாஹா கொல்லப்பட்டு விட்டார். மூன்று தளபதிகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள். வஐனாஹு தஸ்ரிஃபான், அவருடைய கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டு சொன்னார், ஒன்று இஸ்லாமிய உம்மத், இரண்டாவது உறவுகள். அன்புள்ள சகோதரர்களே, தலைமை இல்லை, அந்த இடத்தில் பொறுப்பெடுக்க யாரும் இல்லை. ஒருவர் என்ன செய்கிறார் தெரியுமா? கொடியை எடுத்துக்கொண்டு காலித் இப்னு வலீதுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அந்த கொடியை காலித் இப்னு வலீதுடைய கையிலே கொடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்ம அகத ராயத்தல் இஸ்லாமி ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள் அந்த கொடியை எடுத்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த முஸ்லிம்கள் வெற்றி தோல்வி இல்லாமல் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்தார் காலித் இப்னு வலீத். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாம் முடிந்து விட்டது. தனது கணவன்மார்களும் தனது உறவுகளும் தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். குடும்பம், அந்தந்த குடும்பத்தினர் தான் விஷயத்தை கொண்டு போய் சொல்ல வேண்டும். அவர்கள் வெற்றி பெற்றார்களா கொல்லப்பட்டார்களா என்பதெல்லாம் தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்களுக்கு பின்னால் இந்த செய்தியை சொல்வதற்காக, அதாவது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகிறார். காரணம், ஜஅஃபருக்கு பொறுப்பு யாரு? தலைமை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பொறுப்பு யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எப்படி இந்த செய்தியை அந்த குடும்பத்திற்குள் சொல்வது? வீட்டுக்கு போகின்ற நேரத்தை பார்த்தால் குழந்தைகள் 2 ஓடி வருகிறார்கள். முஹம்மத், அப்துல்லா, ஜாஃபருடைய 2 பிள்ளைகள், 3 குழந்தைகள் இருந்தார்கள். அவுன், முஹம்மத், அப்துல்லா. முஹம்மதும் அப்துல்லாவும் ஓடி வருகிறார்கள். ஏன்? தந்தையுடைய அந்த செய்தியை கேட்பதற்காக. அஸ்மா பின்த் உமைஸ் அலங்காரமான நிலையில் முன் வருகிறார்கள். ஏன்? கணவனை வரவேற்பதற்காக வருவார் என்கின்ற எதிர்பார்ப்பில். அன்புள்ள சகோதரர்களே, அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்கிறார்கள். அமர்கின்ற நேரத்தில் இந்த குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கின்ற ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே அந்த நேரத்தில் ஜாஃபரை, அந்த முஹம்மதையும் அப்துல்லாவையும் அணைத்துக் கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அணைக்கின்ற பொழுது கண்கள் கண்ணீர் மல்கின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம், பலவிதமான காரணங்கள். அன்புள்ள சகோதரர்களே,
கண்ணீர் மல்கிக்கொண்டு முகம்மதை பார்த்து சொன்னார்கள், அஷ்பஹ்த ஹல்கி வ குலுகி, என்னை போன்றே இருக்கிறாயே, என் குணத்தை போன்றே இருக்கிறாயே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் விட்டார்கள். அப்துல்லாவை அணைத்தார்கள். அணைத்து விட்டு சொன்னார்கள், பாரக்கல்லாஹு ஃபீ சஃபகதி, நீ எதிர்காலத்தில் செய்யும் வியாபாரத்தில் அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக. ரசூலுல்லாஹ் முத்தமிட்டார்கள். நபி அவர்கள் அழுவதை கண்டவுடன் 2 குழந்தைகளை எழும்பி பின்வாங்க. அஸ்மா கேட்டா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குத்தில ஜாஃபர், ஜாஃபர் கொல்லப்பட்டு விட்டார். உடனே அஸ்மா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. உடனே அவர்கள் அதுதான் உச்சகட்டமா செய்வது, உள்ளே போய்விட்டார்கள். நபி அவர்கள் எழும்பி அழுது கொண்டு திரும்பி வந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களை, நினைத்து பாருங்கள், இப்படி ஒரு சோகமான ஒரு கட்டம் தன் குடும்பத்துக்கு வரும் என்பது யுத்தத்திற்கு அனுப்புகின்ற பொழுது தெரியாதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? தெரியும். ஆனால் இது இஸ்லாம், இறைவனோடு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இந்த இடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரே ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். இவர்கள் எல்லோரும் இஸ்லாமிய சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று மின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அதாவது சதகு மா ஆஹதுல்லாஹ், இறைவனோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியவர்களில் வருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிலை எங்களுக்கு உருவாக வேண்டும். இது போன்ற நல்ல ஒரு சந்தர்ப்பம் மார்க்கத்தை படிப்பதற்கு, மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு, எந்த நேரமும் மார்க்கத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியும் மார்க்கம் நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டும் நாம் படிக்கவில்லை என்றால் ஹஸரத் துன்யா வல் ஆகிரா, உலகமும் நஷ்டம் மறுமையும் நஷ்டம். சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்புகளும் வசதிகளும் சூழல்களும் சந்தர்ப்பங்களும் இல்லாமல் 1000 கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அல்லோல கல்லோலப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை இறைவன் தந்திருக்கிறார். பெரிய போராட்டங்கள் நம்மிடத்தில் நாம் இறைவனது வாக்கை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லை. எமக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தை கொஞ்சம் படித்து நடைமுறைப்படுத்தி ஒப்பந்தத்தை நிறைவேற்றிய முஸ்லிம்களாக ஆகுவதுதான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.